எல்லாருக்கும் வணக்கங்க. கிச்சன் டீப் கிளீனிங் மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. கிச்சனில் இருக்கிற பாத்திரம்லாம் டக்குன்னு எண்ணெய் பிசுக்காயிரும். அதனால அந்த சம்படம் எல்லாமே போட்டு வைக்கிற இடத்துல ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறப்போ டக்குன்னு எடுத்து அதை சோப்பு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே இருக்கிற சம்படம் எல்லாமே அதே மாதிரி சோப்பு தண்ணி வச்சு நல்ல தண்ணி வச்சு தொடச்சி அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிடலாம். உப்பு ஜாடி புளி ஜாடி எல்லாமே அப்படி தாங்க. கவுண்டர் டாப்பில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிப் என்ன அப்படின்னா, சோப்பு தண்ணி வச்சு தொடச்சிட்டு கடைசியில் நல்ல தண்ணி வச்சு குடிக்கிற தண்ணி வச்சு தொடச்சிங்க அப்படின்னா கவுண்டர் டாப் எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கும். சிங்கில் உப்பு கரை படிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பொடி உப்பு, பேக்கிங் சோடா, பாத்திரம் கழுவுற ஜெல்லு, அப்புறம் வந்து லைசால் போட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி அப்புறம் வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த உப்பு கரை பளிச்சுன்னு போயிடும். வாரத்தில் ஒரு 2 டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உப்பு கரை சேராதுங்க. லெமன் சால்ட் வச்சு பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி வீடு க்ளீன் பண்ணி பாருங்கள்.